சிலுவையே 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 சீரம் தாழ்ந்து உனை சுமந்து மனம் துணிந்து விழுந்தெழுந்து கல்வாரி பயணம் செல்லும் பரமனின் துயரம் பார்த்தாயா, வாரம் குறைப்பாயா, துயரம் பார்த்தாயா, வாரம் குறைப்பாயா. சிலுவையே 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 சிலுவையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று கல்வாரி பயணத்தில் பாடுகள் நிறைந்த இயேசுவின் பாதச் சுவடுகளை பின்தொடர நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய நமது சிலுவை பாதை வெறுமனே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வின் நினைவு சின்னம் மட்டுமல்ல. அது இன்றும் நம் கண்முன்னே சிலுவை சுமந்து கொண்டிருக்கும் ஏராளமான கைவிடப்பட்ட குழந்தைகளின் கண்ணீர் பயணம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிய போது, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அதே கதறல் சத்தம் இன்றும் அநாதை இல்லங்களின் அறைகளிலும், பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்கும் தெருவோர நடைபாதைகளிலும், பாதுகாப்பு அற்ற ஏழை சிறார்களின் இல்லங்களிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள், வறுமை மற்றும் வன்கொடுமைகளால் தங்களின் வசந்த காலத்தை தொலைத்த குழந்தைகள், இவர்கள்தான் இன்றைய காலத்து இயேசுக்கள். இவர்கள்தான் இன்றும் சிலுவையில் அறையப்படுபவர்கள். இந்த சிலுவை பாதையின் வழியாக நாம் நம்முடைய இதய கதவுகளை திறப்போம். குழந்தைகளின் அழுகுரலை கேட்கும் செவிகளையும், அவர்களின் காயங்களை துடைக்கும் கரங்களையும் தருமாறு இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். நம்முடைய இறை வேண்டல் இந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையாக அமையட்டும். இக்குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை நினைத்து மிகுந்த மன வருத்தத்தோடும், இக்குழந்தைகள் மேல் இரக்கத்தோடும் இந்த சிலுவை பாதையை தொடங்குவோம். பாவமே அறியாத தேவமைந்தனை பழி சுமந்து உயிர் பறிக்க தீர்ப்பளித்தனரோ தீர்ப்பளித்தனரோ. பாவமே அறியாத தேவமைந்தனை பழி சுமந்து உயிர் பறிக்க தீர்ப்பளித்தனரோ தீர்ப்பளித்தனரோ. இயேசுவே 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 இயேசுவே, அநியாய தீர்ப்பை பெற்று முள்முடி தன் தலை தரித்து ஏற்றீரே, தீர்ப்பை ஏற்றீரே ஏற்றீரே, தீர்ப்பை ஏற்றீரே. முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நீதிபதி பிலாத்துவின் முன்னிலையில் இயேசு குற்றமற்றவராக நின்றும், அதிகார பலத்தாலும் கோட்டத்தின் கூக்குரலாலும் அவருக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இன்று பிறக்கும் முன்பே கருவிலேயே அழிக்கப்படும் குழந்தைகளும், பிறந்தவுடன் குப்பை தொட்டிகளிலும் வீதிகளிலும் வீசப்படும் குழந்தைகளும்,
அதே அநீதியான தீர்ப்பை சந்திக்கிறார்கள். நீ வேண்டாதவன், நீ எனக்கு பாரம் என்று உலகம் அவர்களுக்கு வாழ்வு மறுக்கப்பட்ட தீர்ப்பை வழங்குகிறது. கைவிடப்பட்ட குழந்தைகளின் மௌனமான அழுகுரலை சற்று சிந்திப்போம். அன்பு காட்ட வேண்டிய பெற்றோரே அவர்களை புறக்கணிக்கும் போது அந்த பிஞ்சு உள்ளங்கள் எவ்வளவு வேதனைப்படும். நாம் நம் வசதிக்காக மற்றவர்களை புறக்கணிக்கும் போது நாமும் ஒரு பிலாத்துவாக மாறுகிறோம் என்பதை உணர்வோம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, அநீதியான தீர்ப்பை அமைதியாக ஏற்றவரே, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் வாழும் உரிமையை இந்த உலகம் பறிக்காமல் இருக்கவும், அவர்களை பாரமாக எண்ணும் மனநிலை மாறி அவர்களை பரிசாய் ஏற்கும் இதயம் மக்களுக்கு கிடைக்கச் செய்யவும் அருள் புரியும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அவமான சின்னமான பால் சிலுவைதனை அகர நகரமானவரின் தோல் சுமத்தினரே, தோல் சுமத்தினரே. அவமான சின்னமான பால் சிலுவைதனை அகர நகரமானவரின் தோல் சுமத்தினரே, தோல் சுமத்தினரே. இயேசுவே, 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 இயேசுவே. வாய் பேச செம்மறியாய் கல்வாரி மலை நோக்கி விரைந்தீரே, சிலுவை சுமந்தீரே, விரைந்தீரே, சிலுவை சுமந்தீரே. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. கரடு முரடான சிலுவை இயேசுவின் தோள்களில் ஏற்றப்படுகிறது. அது ஒரு தண்டனையின் அடையாளம். கைவிடப்பட்ட குழந்தைகளோ தாங்கள் செய்யாத தவறுக்காக அனாதை என்ற முத்திரையை சிலுவையாக சுமக்கிறார்கள். குடும்ப உறவுகள் அற்ற தனிமை, பசி மற்றும் எதிர்காலம் குறித்த அச்சம் ஆகியவை அவர்களின் தோள்களை அழுத்தும் பாரமான சிலுவைகள். தியானம். இந்த குழந்தைகள் சுமக்கும் சிலுவை மிக நீளமானது. பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் வேலைக்கு செல்வதும், விளையாட வேண்டிய வயதில் பிச்சை எடுப்பதும் எவ்வளவு பெரிய பாரம்! இந்த குழந்தைகளின் பாரத்தை குறைக்க நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்வோம். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, சிலுவையை மனமுவந்து ஏற்றவரே, பாரமான சிலுவைகளை சுமக்கும் சிறார்களை உமது அரவணைப்பில் வைத்துக் கொள்ளும். அவர்களின் கண்ணீரையும் கவலையையும் உமது சிலுவையின் அடியில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான மன வலிமையை தந்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். பலுவான சிலுவையும் பாவச் சுமைகளும் பரமனையே புவி நோக்கி வீழ்த்தாட்டியதோ, வீழ்த்தாட்டியதோ. பலுவான சிலுவையும் பாவச் சுமைகளும் பரமனையே புவி நோக்கி வீழ்த்தாட்டியதோ, வீழ்த்தாட்டியதோ.
சென்றீரே. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு முதல் முறை நிலை குலைந்து கீழே விழுகிறார். கைவிடப்பட்ட ஒரு குழந்தை முதல் முறையாக பசியால் வாடும்போதோ அல்லது ஒருவரால் கடுமையாக துன்புறுத்தப்படும் போதோ அது அந்த பிஞ்சு உள்ளத்தின் முதல் வீழ்ச்சி ஆகிறது. பாதுகாப்பு இல்லாத தெருக்களில் அவர்கள் விழும்போது தூக்கிவிட யாருமற்ற நிலையில் அவர்கள் தவிக்கிறார்கள். தியானம்: சமூகத்தில் வறுமையின் பிடியிலும் சுரண்டல்களிலும் சிக்கி சீரழியும் குழந்தைகளை நினைப்போம். அவர்கள் விழும்போது நாம் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கிறோமா? அவர்களின் வீழ்ச்சியில் நம்முடைய அலட்சியமும் கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து தியானிப்போம். ஜெபம்: ஆண்டவரே இயேசுவே, பலவீனத்தால் கீழே விழுந்தவரே, வாழ்க்கை போராட்டத்தில் விழுந்து கிடக்கும் கைவிடப்பட்ட குழந்தைகளை உமது கரங்களால் தூக்கிவிடும். அவர்கள் மீண்டும் எழுந்து தன் நம்பிக்கையோடு நடைபோட உமது பேராற்றலை அவர்களுக்கு தந்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்னையை பார்த்ததும் பாதி சுமை இறங்கிவிட்டதோ. பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்னையை பார்த்ததும் பாதி சுமை இறங்கிவிட்டதோ. இயேசுவே, 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 தாயன்பு உறவுக்கு ஈடு இணை ஏதுமில்லை. உணர்ந்தீரே, வலிமை பெற்றீரே. உணர்ந்தீரே, வலிமை பெற்றீரே. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: துயரத்தின் உச்சத்தில் இயேசு தன் தாயை பார்க்கிறார். அன்னை மரியாவின் கண்களில் தெரிக்கும் அந்த அன்பு அவருக்கு பெரும் ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் கைவிடப்பட்ட பல குழந்தைகள் அம்மா என்ற சொல்லின் முழு அர்த்தத்தை அறியாதவர்கள். காயம்பட்ட நேரத்தில் ஓடிச் சென்று அழ ஒரு தாயின் மடி அவர்களுக்கு கிடைப்பதில்லை. தியானம்: அன்னை மடியில் தஞ்சம் புகும் பாக்கியம் இல்லாத குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களின் ஏக்கம் நிறைந்த கண்களை உற்று பாருங்கள். அவர்களுக்கு நாமே அன்னையாக, தந்தையாக மாற வேண்டிய அழைப்பை ஆண்டவர் விடுக்கிறார் என்பதை தியானிப்போம். ஜெபம்: ஆண்டவரே இயேசுவே, உமது தாயை சந்தித்து ஆறுதல் பெற்றவரே, தாயன்பு கிடைக்காமல் ஏங்கும் அனாதை சிறார்களுக்கு நீரே தஞ்சமாக இருங்கள். அவர்களுக்கு அன்பு காட்டும் நல்ல உள்ளங்களை உறவுகளாக மாற்றிக் கொடுக்கும் அன்னை மரியாவின் பரிந்துரை அவர்களுக்கு கிடைக்கச் செய்யும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பாரமும் துரோகமும் தோளினை அழுத்த சுமையை சற்று பகிர்ந்திட சீமோன் வந்தாரே. பாரமும் துரோகமும் தோளினை அழுத்த சுமையை சற்று
சற்று பகிர்ந்திட சீமோன் வந்தாரே, சீமோன் வந்தாரே. இயேசுவே 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 இயேசுவே, ஆபத்தில் உதவும் உறவே உயர்வு அறிந்தீரே, அறிய செய்தீரே, அறிந்தீரே, அறிய செய்தீரே. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இயேசுவால் சிலுவையை தொடர முடியாது என்ற நிலையில் சீரேனை ஊரான சீமோன் கட்டாயத்தின் பேரில் உதவ அழைக்கப்படுகிறார். கைவிடப்பட்ட குழந்தைகளின் வாழ்வு ஒரு நீண்ட போராட்டம். அவர்களுக்கு உதவ முன் வருபவர்கள் மிக குறைவு. நாம் எப்பொழுது இத்தகைய குழந்தைகளுக்கு சீமோனாக மாறப்போகிறோம்? தியானம்: உதவி தேவைப்படும் குழந்தைகளை காணும் பொழுது நாம் ஒதுங்கிச் செல்கிறோமா? பிற துன்பத்தில் பங்கு பெறுவதை உண்மையான சீடத்துவம். அந்த குழந்தைகளின் பாரத்தை சுமக்க நாம் கொடுக்கும் ஒருவேளை உணவோ அல்லது ஒரு சிறு உதவியோ அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, சீமோனின் உதவியை ஏற்றவரே, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் நல்ல உள்ளங்களை ஆசிர்வதியும். நாங்கள் தயக்கமின்றி இக்குழந்தைகளின் துயர் துடைக்கும் சீமோன்களாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். வாழ்வீரர் சூழ்ந்து நிற்க பரமனின் முகத்தை வீரத்தோடு வெரோனிக்கா துடைக்க வந்தாரே, துடைக்க வந்தாரே. வாழ்வீரர் சூழ்ந்து நிற்க பரமனின் முகத்தை வீரத்தோடு வெரோனிக்கா துடைக்க வந்தாரே, துடைக்க வந்தாரே. இயேசுவே 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 இயேசுவே, பெண்மைக்குள் துடி உண்டு மாண்புற்றாள் வாழ்வுண்டு கொடுத்தீரே, வாழ்வை கொடுத்தீரே, கொடுத்தீரே, வாழ்வு கொடுத்தீரே. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இரத்தமும் வியர்வையும் சிதறிய இயேசுவின் முகத்தை வெரோனிகா துணிச்சலுடன் துடைக்கிறார். கைவிடப்பட்ட குழந்தைகளின் முகங்களில் படிந்துள்ள அழுக்கையும் கண்ணீரையும் துடைக்க அன்பு உள்ளங்கள் தேவை. புறக்கணிக்கப்பட்ட இவர்களின் முகத்தில் இறைவனின் சாயலை வெரோனிகாவை போல நாம் காண வேண்டும். தியானம்: அழுக்கான உடைகளோடும் கலைந்த தலைமுடியோடும் நாம் பார்க்கும் ஒரு குழந்தையிடம் இறைவனை காண்கிறோமா? அவர்களை வெறுப்பால் தள்ளிவிடாமல் அன்பால் அரவணைப்பதே வெரோனிகாவின் செயல். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, உமது திருமுகத்தை துடைத்த வெரோனிகாவின் அன்பை ஆசீர்வதித்தவரே, கைவிடப்பட்ட குழந்தைகளின் வேதனையை துடைக்கும் கரங்களாக
எங்கள் கரங்கள் மாறட்டும். அவர்களின் துயரங்களில் நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு துணிவை தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இரண்டாம் முறை சிலுவையின் பாரச் சுமையினார் விழுந்தாரே, நிலத்தை முத்தமிட்டாரே, முத்தமிட்டாரே. இரண்டாம் முறை சிலுவையின் பாரச் சுமையினார் விழுந்தாரே, நிலத்தை முத்தமிட்டாரே, முத்தமிட்டாரே. இயேசுவே, 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 இயேசுவே. விழும்போது தாங்கும் விழுதுகளாய் வாழவும் செய்தீரே, வாழ சொன்னீரே, செய்தீரே, வாழ சொன்னீரே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசு மீண்டும் ஒரு முறை கீழே விழுகிறார். காயம் இன்னும் ஆழமாகிறது. கைவிடப்பட்ட குழந்தைகள் வாழ்வில் ஒரு முறை முன்னேற நினைத்தாலும் சமூகம் அவர்களை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளுகிறது. அவர்களுக்கு வழங்கப்படும் தவறான முன்மாதிரிகளும் போதை பழக்கம் போன்ற சமூக தீமைகளும் அவர்களை இரண்டாம் முறையாக கீழே விழ செய்கின்றன. தியானம். குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்படும் குழந்தைகளை சிந்திப்போம். அவர்கள் விரும்பி அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதில்லை. நாம் அவர்களுக்கு சரியான வழியை காட்டாததே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை தியானிப்போம். ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, மீண்டும் விழுந்தவரே, தீய வழிகளிலும் தவறான பழக்கங்களிலும் சிக்கி மீண்டும் மீண்டும் விழும் குழந்தைகளை காத்தருளும். அவர்களை படுகொலியிலிருந்து மீட்டு உமது ஒளியின் பாதையில் நடத்தி செல்லும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். ஆறுதல் தருபவர்க்கே ஆறுதல் மொழியா, எருசலேம் பெண்களும் துயருற்றனரே, துயருற்றனரே. ஆறுதல் தருபவர்க்கே ஆறுதல் மொழியா, எருசலேம் பெண்களும் துயருற்றனரே, துயருற்றனரே. இயேசுவே, 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 இயேசுவே. துன்புறுவோர் துயர் துடைத்தல் மனிதத்தின் விடியல் என்றீரே, தொடர்ந்து சென்றீரே, என்றீரே, தொடர்ந்து சென்றீரே. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக அழுகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசுவின் பாடுகளைக் கண்டு பெண்கள் அழுகிறார்கள். இயேசுவோ, எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார். இன்று கைவிடப்பட்ட குழந்தைகளின் நிலையை பார்த்து நாம் அனுதாபப்படுவது மட்டும் போதாது. அவர்கள் இப்படி தெருவில் விடப்படுவதற்கு காரணமான சமூக அமைப்பை மாற்ற முயல வேண்டும். தியானம். வெறும் கண்ணீர் எதையும் மாற்றிவிடாது. செயலில் இறங்காத அன்பு பயனற்றது. நம் பிள்ளைகளை நாம் நேசிப்பது போல
தெருவில் இருக்கும் குழந்தைகளையும் நேசிக்கவும் அவர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, பெண்களின் அழுகையை ஏற்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கியவரே, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் வெறும் வாய் வார்த்தைகளால் வருந்தாமல் அவர்களுக்காக உண்மையாக உழைக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மூன்றாம் முறையாக தரையில் வீழ்ந்ததும் முடிவுற்றது வீழ்ச்சியின் வெற்றி பயணம், வெற்றி பயணம். மூன்றாம் முறையாக தரையில் வீழ்ந்ததும் முடிவுற்றது வீழ்ச்சியின் வெற்றி பயணம், வெற்றி பயணம். இயேசுவே 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 இயேசுவே, மடிந்தால் தான் பலனளிக்கும் கோதுமை மணி படிப்பினை வாழ்ந்தீரே, வாழச் சொன்னீரே, வாழ்ந்தீரே, வாழச் சொன்னீரே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசு முற்றிலும் தளர்ந்து 3வது முறை விழுகிறார். எழுந்து நடக்க சக்தியே இல்லை. பல கைவிடப்பட்ட குழந்தைகள் தொடர்ச்சியான தோல்விகள், அவமானங்கள் மற்றும் சித்திரவதைகளால் முற்றிலும் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அவர்கள் தற்கொலை எண்ணத்திற்கோ அல்லது தீவிரமான மன உளைச்சலுக்கோ தள்ளப்படுவது இந்த 9ஆம் நிலையே. தியானம். முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளை நினைப்போம். யாருமே இல்லை என்ற அந்த உணர்வு மரணத்தை விட கொடியது. அத்தகைய குழந்தைகளுக்கு இயேசுவின் பிரசன்னத்தை உணர்த்தும் தூதுவர்களாக நாம் மாற வேண்டும். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, 3வது முறை விழுந்தவரே, நம்பிக்கையின் விளிம்பில் நின்று தவிக்கும் சிறார்களை தேற்றும். அவர்களுக்கு புதிய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்தில் விதைத்தரலும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உன்னப்பம் பலுகிட செய்தவரின் உடையை அவிழ்த்து பாதி மனிதன் ஆக்கிவிட்டனரே, ஆக்கிவிட்டனரே. உன்னப்பம் பலுகிட செய்தவரின் உடையை அவிழ்த்து பாதி மனிதன் ஆக்கிவிட்டனரே, ஆக்கிவிட்டனரே. இயேசுவே 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 இயேசுவே, உடையை உரிப்பது, உணர்வை சிதைப்பது, நொந்தீரே பொறுத்து கொண்டீரே, நொந்தீரே பொறுத்து கொண்டீரே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசுவின் ஆடைகள் உரிக்கப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்படுகிறார்.
கைவிடப்பட்ட குழந்தைகள் மிக மோசமான பாலியல் வன்முறைக்கும் உடல் ரீதியான துன்புறுத்துதலுக்கும் உள்ளாக்கப்படும்போது அவர்களின் உடலும் மனமும் சிதைக்கப்படுகிறது. அவர்களின் கண்ணியம் பறிக்கப்படுகிறது. தியானம். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை சிந்திப்போம். அவர்கள் உடல் அளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். இவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, ஆடைகள் களையும் அவமானத்தை ஏற்றவரே, வன்கொடுமைகளுக்கு உள்ளாகும் குழந்தைகளை உமது சிறகுகளால் மூடி பாதுகாத்தருளும். அவர்களுக்கு எதிரான தீமைகள் அழிய உமது வல்லமையை வெளிப்படுத்தும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். பாடுபட்டு கல்வாரி மலையை சேர்ந்ததும் ஆணிகள்வும் கைகால்களை முத்தமிட்டனவே, பதம் பார்த்தனவே. பாடுபட்டு கல்வாரி மலையை சேர்ந்ததும் ஆணிகள்வும் கைகால்களை முத்தமிட்டனவே, பதம் பார்த்தனவே. இயேசுவே 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 இயேசுவே, ஏன் இந்த நிலைமை எமக்காக சிலுவை தொங்கவே, எம் பழி தாங்கவே, தொங்கவே, எம் பழி தாங்கவே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. கூர்மையான ஆணிகள் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் இறங்குகின்றன. கைவிடப்பட்ட குழந்தைகளின் வாழ்வும் பல ஆணிகளால் அறையப்பட்டுள்ளது. ஏழ்மை, கல்லாமை, தீண்டாமை மற்றும் உழைப்பு சுரண்டல் போன்ற ஆணிகள் அவர்களை நகர விடாமல் ஒரே இடத்தில் முடக்கி போடுகின்றன. தியானம். குழந்தை தொழிலாளர்களாக முடக்கப்பட்டிருப்பவர்களை சிந்திப்போம். அவர்களின் கனவுகள் சிதைக்கப்பட்டு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டது போல கட்டாய வேளையில் பிணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு விடுதலை எப்போது கிடைக்கும்? ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, சிலுவையில் அறையப்பட்டவரே, அடிமைத்தனத்தில் சிக்கித் தவிக்கும் குழந்தைகளை விடுவித்தருளும். அவர்கள் சுதந்திரமாக பறக்க கல்வி அறிவு என்னும் ஒளியை அவர்களுக்கு வழங்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மானோட ஒரு தரித்த தேவன் சிலுவை மரத்தினில் தன்னை இழந்து உயிர் துறந்து மாண்பு பெற்றாரே, மீட்பளித்தாரே. மானோட ஒரு தரித்த தேவன் சிலுவை மரத்தினில் தன்னை இழந்து உயிர் துறந்து மாண்பு பெற்றாரே, மீட்பளித்தாரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே
12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இயேசு எல்லாவற்றையும் தந்தைக்காக கையளித்து உயிர் விடுகிறார். எத்தனை அனாதை குழந்தைகள் ஒருவேளை உணவின்றி, ஒரு மருந்து இன்றி அனாதையாக தெருவோரங்களில் மடிகிறார்கள். அவர்களின் மரணம் இந்த உலகத்தின் மனசாட்சியை துளைக்க வேண்டும். தியானம்: பசியால் மடியும் குழந்தைகளை நினைத்து ஒரு நிமிடம் மௌனம் காப்போம். உலகில் உணவு உபரியாக இருக்கும்போது ஒரு குழந்தை பசியால் இறப்பது நாம் செய்த பாவமே என்பதை தியானிப்போம். ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, சிலுவையில் உயிர் துறந்தவரே, அநியாயமாக தங்கள் உயிரை இழந்த அனைத்து கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் உமது இறையரசில் இளைப்பாட்சியை தாரும். இனி ஒரு குழந்தை கூட பசியால் இறக்காத நிலையை உருவாக்கித் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மடிந்து போன உடலுக்கேது வெகுமதி சிறப்பு, தாய் மடிதான் அறியும் தன் பிள்ளையின் மதிப்பு, பிள்ளையின் மதிப்பு. மடிந்து போன உடலுக்கேது வெகுமதி சிறப்பு, தாய் மடிதான் அறியும் தன் பிள்ளையின் மதிப்பு, பிள்ளையின் மதிப்பு. இயேசுவே, 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 இயேசுவே. உலகெங்கும் சென்றாலும் உறவெல்லாம் இருந்தாலும் தாய்மடிதான் சிறந்த புகழிடம்தான், தாய்மடிதான் சிறந்த புகழிடம்தான். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னை மடியில் கிடத்தப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசுவை அன்னை மரியா தன் மடியில் தாங்குகிறார். ஆனால் அனாதையாக இறக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த இறுதி நேர அஞ்சலி கூட கிடைப்பதில்லை. அவர்களின் சகலங்கள் கூட உரிமை கோருவாரின்றி எரிக்கப்படுகின்றன. தியானம்: அன்பிற்காக ஏங்கி மடியும் குழந்தைகளை சிந்திப்போம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை கூட தாயின் அணைப்பை பெறாதவர்களின் ஆன்மாவுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, உமது தாயின் மடியில் கிடத்தப்பட்டவரே, அநாதை இல்லங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் அன்னை மரியாவின் பரிந்துரையும் பாதுகாப்பும் எப்போதும் இருப்பதாக. எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் அது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். தாழ்விலும் சாவிலும் உயர்ந்து நிற்கவே விதையாக கல்லறையில் விதைக்கப்பட்டாரே, விதைக்கப்பட்டாரே. தாழ்விலும் சாவிலும் உயர்ந்து நிற்கவே
மாற்றிடும். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. அது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். கைவிடப்பட்ட குழந்தைகள் தங்கியிருக்கும் அனாதை இல்லங்களும் தெருக்களும் கல்லறையாக இருக்கக்கூடாது. அவை அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும் இடங்களாக மாற வேண்டும். தியானம்: இருண்ட வாழ்க்கையிலிருந்து ஒளிமயமான வாழ்விற்கு இந்த குழந்தைகள் கடந்து வர வேண்டும். அதற்கு நாம் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதை தியானித்து இந்த சிலுவை பாதையை நிறைவு செய்வோம். ஜெபம். ஆண்டவரே இயேசுவை, கல்லறை வென்று உயிர்த்தவரை, கைவிடப்பட்ட குழந்தைகள் வாழ்வில் இருள் நீங்கி ஒளியும் நம்பிக்கையும் பிறக்கச் செய்யும். அவர்கள் இந்த சமூகத்தின் தலை சிறந்த மனிதர்களாக உயிர்த்தெழ உமது ஆசிரை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரம் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரம். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். முடிவுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை பாதையின் வழியாக இயேசுவின் பாடுகளையும் அவரோடு இணைந்து இன்றும் சிலுவை சுமக்கும் கைவிடப்பட்ட குழந்தைகளின் வேதனைகளையும் நாம் ஆழமாக சிந்தித்தோம். இயேசு தனிமையில் தவித்த போது அவருக்கு சீமோனும் வெரோனிக்காவும் உதவியது போல இந்த குழந்தைகளுக்கு நாமே உதவிக்கரம் நீட்ட அழைக்கப்படுகின்றோம். நம்மை சுற்றியுள்ள அநாத இல்லங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது தெருவோரம் வசிக்கும் சிறார்களுக்கோ நாம் காட்டும் ஒரு சிறு அன்பும் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தரும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நீர் குழந்தைகளை நேசித்தவர். சிறு பிள்ளைகள் என்னிடம் வரட்டும், அவர்களை தடுக்காதீர்கள் என்று அன்பு கட்டளையிட்டவர். இன்று இந்த உலகால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உணவையும் உடையையும் பாதுகாப்பையும் வழங்க நல்ல உள்ளங்களையும் எழுப்பும். அவர்கள் யாராலும் கைவிடப்பட்டவர்கள் என்ற நிலையை மாற்றி கடவுளால் நேசிக்கப்படுபவர்கள் என்ற நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்தில் விதைக்கும். நாங்களும் வெறும் வார்த்தைகளால் ஜெபிப்பவர்களாக மட்டும் இல்லாமல் எங்களால் இயன்ற உதவியை செய்து அவர்களின் கண்ணீரை துடைக்கும் உமது பிரதிநிதிகளாக வாழ அருள் புரியும். நீ சிலுவையில் வெற்றி பெற்றது போல் இந்த குழந்தைகளின் வாழ்விலும் வறுமையும் தனிமையும் மறைந்து மகிழ்ச்சியும் வெற்றியும் உயிர்த்தெழச் செய்தருளும். ஆமேன்.